விதியோ விதிவசமே விதிவசமே வேள்விழியாள் கண்மணி ஜானகியை பிரிந்தேன் விதிவசமே விதிவசமே தம்பி லட்சுமணா, நம்முடைய நிலைமையை பார்த்தாயா? இந்த அயோத்தி மாநகரிலே தசரத சக்கரவர்த்திக்கு 4 மகனாக பிறந்தோம். ராமன், லட்சுமணன், பரதன், சத்ருகன். அப்படி பிறந்து வளர்ந்து வரும் தருவாயிலே நம் நாட்டை நாடி விஸ்வாமித்திர மகாமுனிவர் வந்தார். இதற்காக கானகத்திலே யாகம் ஒன்று நான் செய்ய போகின்றேன், உலக நன்மைக்காக. ஆனால் அந்த யாகத்தை முழுமையாக செய்ய விடாமல் தாடகை என்று சொல்லக்கூடிய அரக்கியானவள் அதை அழித்து விடுகின்றார். அதனால் அந்த யாகத்திற்கு பாதுகாப்பிற்காக உங்களது மகன் ராமன் லட்சுமணனை அழைத்து செல்ல வேண்டும் என்று தந்தையிடம் கூற, தந்தையோ அதற்கு என்ன உரைத்தார் தெரியுமா சுவாமி? அவர்களோ சிறு பாலகர்கள், அவர்களாவது அந்த அரக்கை அழிப்பார்கள், அவருக்கு பதிலாக நான் வருகிறேன் என்று கூறினார். ஆனால் அதற்கு முனிவரோ அவர்களை பற்றி எனக்கு நன்றாக தெரியும், அதனால் பயப்படாமல் அவர்களை அனுப்பி என்று கூற தந்தையும் அனுப்பி சென்றோம். கானகத்தில் அந்த யாகத்திற்கு நாம் காவலாக நின்றோம். அந்த நேரத்தில் தாடகை என்று சொல்லக்கூடிய அரக்கியானவர் வந்த உடனே பானத்தை எடுத்து தொடுத்து அந்த அரக்கியை கொன்றோம். சுபாகு மாரிசன் என்று சொல்லக்கூடிய அவர்கள் பிள்ளைகள் 2 பேரும் வந்தார்கள். அதிலே சுபாகு பானம் பட்ட உடனே அதே இடத்தில் இருந்து விட்டார். ஆனால் மாரிசன் என்று சொல்லக்கூடிய அரக்கனானவன் தப்பி சென்று விட்டான், மாயமாக மறைந்து. யாகத்தை முடித்து போக வழியிலே அகலே என்று சொல்லக்கூடிய தாயானவர் தன் கணவர் கௌதம மகரிஷி கொடுத்த சாபத்தால் பெண்ணாக இருந்தவர் கல்லாக போகிறார். ஆனால் எனது பாதம் பட்டவுடனே கல்லாக இருந்த அந்த தாயானவர் மீண்டும் பெண்ணாக மாறினார். அவருடைய சாபம் தீர்ந்தது. அவர்களை அன்னை அழைத்துக் கொண்டு அந்த ரிஷியிடம் சேர்த்து விட்டோம். அப்படியே சென்றோம். மிதிலை மாநகரம் சென்றோம். அங்கே பார்த்தால் சுயவர போட்டி நடந்து கொண்டிருந்தது. அதாவது இந்த மிதிலை மாநகரிலே சிவதனுசு என்று சொல்லக்கூடிய இந்த வில்லினை யார் ஒருவர் வளைக்கின்றார்களோ அவர்களுக்கு என் மகள் சீதை என்று அந்நாட்டின் மன்னனோ கூறிவிட்டார். எத்தனையோ நாட்டு மன்னர்கள் அந்த வில்லை அசைத்து கூட பார்க்க முடியவில்லை. கடைசியாக நான் சென்று அந்த வில்லை எடுத்து அப்படியே பொருத்திவிட்டு உடனே எனக்கும் அதே இடத்தில் எனக்கும் சீதைக்கும் திருமணம் நடந்தது. திருமண கோலத்தோடு நம் நாடு திரும்பினோம். ஆனால் நாட்டு மக்களோ நம் வருகை கண்டு அனைவரும் சந்தோஷப்பட்டார்கள். அது மட்டுமில்லாமல் அதற்கு முன்பதாக நமது தந்தை தசரத சக்கரவர்த்தியோ என் நாட்டின் மணிமுடியை எனக்கு சூட்டுவதற்காக முன் ஏற்பாடுகள் செய்து வைத்திருந்தார். ஆனால் நம் நாட்டிலே பூனியின் சூழ்ச்சியால் நமது சித்தன்னை கைகேயி தாயிடம் ஏதோ சொல்லி அவர்களின் மனதை கெடுத்துவிட்டார். அவர்களோ நம் தந்தையிடத்திலே ஒரு நேரத்தில் 2 வரங்கள் கேட்டிருந்தார். அதாவது சமயம் வரும்பொழுது நான் கேட்கின்றேன், அப்பொழுது அந்த வரத்தை தந்தால் போதும் என்று கூற, அப்பொழுதுதான் கேட்டார்கள் 2 வரம். அந்த வரம் என்ன தெரியுமா? என்ன வரம்? முதல் வரம், அதாவது நம்ம தம்பி ஆகிய பரதன் இந்த நாட்டை ஆள வேண்டும். ராமன் 14 வருடம் கானக செல்ல வேண்டும் என்று தந்தையிடம் கூற, தந்தை இதை கேட்ட உடனே மனம் நொந்து கத்தி கதறி அழுதார். கையை கோசலைக்கு மகனாக பிறந்தாலும் பெற்றெடுத்த தாய்க்கு சமமாக நீதாயே அவனை வளர்த்து வந்தாய், உன்னைதானே அம்மா 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 என்று எந்த நேரம் சுற்றி வருவான். அப்படிப்பட்ட மகன் கானகம் செல்ல வேண்டும் என்று என்னிடத்தில் வரத்தை கேட்டு விட்டாயே, தான் என்ன செய்வேன் என்று புரியாமல் தந்தையோ ஒரே இடத்தில் ஆழ்ந்து விட்டார். கடைசியாக அன்னையான அவள் என்னிடத்தில் இந்த முறையிட அன்னையின் பேச்சை மீறக்கூடாது என்பதற்காக கானகம் வந்தோம். கானகம் வந்து இந்த பஞ்சவடிவிலே பர்ணகசாலை அமைத்து தங்கி இருந்தோம். அப்படி தங்கி இருக்கும் நேரத்தில் அந்த இடத்திலே ஒரு மானானது துள்ளி விளையாடி கொண்டு சென்றிருந்தது. அதை பார்த்து ஜானகியானவள், சுவாமி பார்த்தீர்களா, இந்த பொன்மான் எவ்வளவு அழகாக இருக்கின்றது,
அதனால் இந்த மானை பிடித்து தாருங்கள் என்று கூற நானும் அந்த மானை பிடிப்பதற்காக ஜானகிக்கு துணையாக உன்னை அங்கேயே விட்டு விட்டு சென்று அந்த மானின் மீது பானத்தை போட்டவுடனே சீதா அபயம் லக்ஷ்மணா அபயம் என்று அந்த மானாக வந்தது யார்? அந்த மாரிசன். அன்று நம்மிடத்திலிருந்து தப்பிச் சென்றான் அந்த மாரிசன் தான் மானாக உருமாறி வந்தான். இந்த குரல் கேட்டவுடனே சீதையானவள் வயதுவிட்டால், தம்பி பார்த்தீர்களா, உடைய அண்ணனுக்கு ஏதோ ஆபத்து நேர்ந்து விட்டது, அதனால் இப்பொழுதே புறப்பட்டு செல்லுங்கள், அண்ணனுக்கு என்ன ஆனது என்று பார்த்து வாருங்கள். நீ எதற்கு என்ன உரைத்தாய்? தாயே, என் அண்ணனை பற்றி எனக்கு நன்றாக தெரியும், என் அண்ணனுக்கோ எதுவும் நடந்திருக்காது, நீங்கள் பயப்பட வேண்டாம் என்று நீ எவ்வளவு எடுத்து கூறி உன் பேச்சை கேட்கவில்லை. கடைசியாக சரி அன்னையின் வார்த்தையை மீறக்கூடாது என்பதற்காக ஜானகியை அதே இடத்தில் விட்டுவிட்டு என்னை தேடி வந்தார். நாம் இருவரும் நேரில் சந்தித்தோம், நடந்ததையெல்லாம் பேசிக்கொண்டோம். ஆனால் மீண்டும் வந்து பஞ்ச வடிவிலே பர்ணக சாலையை பார்த்தார். பர்ணக சாலையோடு சீதையை காணவில்லையே. அன்னை ஜானகியை தென்னலகை மன்னன் ராவணன் சிறையெடுத்து சென்றார். அப்படி சிறையெடுத்து செல்ல சமயத்தில் தனத்தினத்தை அவனோடு சமன் செய்தி, அப்படி சமன் செய்ய நிறுத்தி அவன் கரத்தை எடுக்கக்கூடிய சந்திரகாசுரன் சொல்லப்படி வாழினான். என் 2 ரத்திகளை வெட்டி வைத்து விட்டார். உயிர் போக தருவாயினும் இந்த உண்மையை உங்களிடத்தில் உரைத்தவர்களால் என் உயிர் போகும் என்று அன்னை எனக்கு வரம் கொடுத்தார். ஆகினால் இந்த உண்மையை உரைக்குவதற்காக ராமனை கொண்டு அன்னை ஜானகியை மீட்கவர்கள் உங்கள் கடமை. இப்போது நான் இறக்கப் போகிறேன். நான் இறந்த பிறகு உனது சிறிய தந்தையாக பாவித்து எனக்கு செய்ய வேண்டிய ஈமச்சடங்களை நீங்கள் நான் செய்து வைக்க வேண்டும். ராமா ராமா ராமா. பார்த்தாயா, தென்னிலங்கை ஆளக்கூடிய ராவணேஸ்வரன் தான் சீதையை சிறை எடுத்து சென்றார். அந்த நேரத்திலே ஜடை என்று சொல்லக்கூடிய ஜடாயுபட்சி ஆனவர் எவ்வளவோ போரிட்டும் காப்பாற்ற முடியவில்லை. நமக்காக அவர் தன் உயிரையே விட்டு விட்டார். தம்பி லக்ஷ்மணா, இப்பொழுது செல்ல வேண்டும். அவருக்கு செய்ய வேண்டிய ஈம சடங்கு காரியங்கள் அத்தனையும் நாம் தான் செய்து வைக்க சிறிய தந்தையாக விளக்கக்கூடிய ஜடாயுபத்திற்கு செய்ய வேண்டிய அனைத்து கர்ம காரியங்களை செய்து முடித்துவிட்டோம். ஆனால் இவ்வளவு தூரம் வந்து விட்டோம். அந்த தென்னிலங்கைக்கு எப்படி போக வேண்டும் என்று வழி தெரியாமல் தவித்துக் கொண்டிருக்கின்றோம். நடந்து நடந்து கால்கள் எல்லாம் சோர்ந்து விட்டது. அதனால் சிறிது நேரம் இதே இடத்தில் அமர்ந்து ஓய்வெடுத்த பிறகு செல்லலாமே. நான் தான் அர்ச்சனா தேவிக்கு வாயு பகவானுக்கு பிறந்தவன் வீர ஆஞ்சநேயன் என்று ஒரு பாடல். ஆமா, நீ ஆஞ்சநேயன் என்பது உண்மையானால் ஆஞ்சநேயனோ விஸ்வரூபம் எடுக்கக்கூடிய தன்மை உடையவன். அப்படி அந்த விஸ்வரூபத்தை காட்டினால் நான் ஆஞ்சநேயன் என்பதை நான் இப்போதே அந்த விஸ்வரூபத்தை நான் காட்ட வேண்டும். அப்படி விஸ்வரூபமே பேர் நான் உங்களை நாடு எதற்காக வந்தேன் தெரியுமா? என்ன காரணம்? கிஷ்கிந்தையை ஆளுகின்றார்கள் வாலி சுக்ரீவன் என்று இருவர். அவர்களுக்கு நடந்த சம்பவத்தை நான் உரைக்கின்றேன். அப்படியா? கேட்டுக்கொண்டே வாருங்கள். இதுதான் நடந்த கதை. அப்படியா? ஆமா. சரி, எங்கே என்னுடைய தலைவா அர்ச்சனேயா வந்திருப்பது யார்? என் அண்ணன் அனுப்பிய ஆட்களா? அப்படி எல்லாம் இல்லை. இதோ பார்த்தீர்களா, இவர்கள் யார் தெரியுமா? இவர்கள் தான் அயோத்தி ஆளக்கூடிய
தசரத சக்கரவர்த்தியின் புதல்வர்கள் ஸ்ரீராமர் ஸ்ரீ லட்சுமணர் இவர்தான். அப்படியா? அவர்களை அவர்களை எல்லாம் பார்க்க வேண்டும் என்று மனதால் நினைத்திருக்கின்றோம். ஆகட்டும். சுக்ரீவா, நடந்தது அத்தனையும் ஆஞ்சநேயர் வைத்தாரா? ஆனால் ஒன்று, நீங்கள் எனக்கு ஒரு உதவி செய்ய வேண்டும். என்ன செய்ய வேண்டும்? என் மனைவி ஜானகியை தென்னிலங்கை ஆளக்கூடிய ராவணேஸ்வரர் சிறை எடுத்து சென்று விட்டார். நான் உன் அண்ணனை கொன்று உனக்கு இந்நாட்டின் மணிமுடியை நான் சுட்டுகின்றேன். ஆனால் அதன் பிறகு எனக்கு துணையாக என் மனைவியை மீட்பதற்கு நீங்கள் வர வேண்டும். ஆண்டவா, என் மனைவியை காப்பாற்றி, என் அண்ணனிடத்திலிருந்து என்னை காப்பாற்றி, என் அண்ணனை சங்காரம் செய்தார். உங்களுக்கு உறுதுணையாக எங்கள் வானரசனும் 72 வல்லத வானர சேனவும் உங்களுக்கே துணையாக இருப்போம். தாய் சீதா தேவியை மீட்டு தர நாங்கள் உறுதுணையாக இருப்போம். அப்படியா? ஆமா. அப்படி என்றால் இப்பொழுதே புறப்படுங்கள் போருக்கு. அதெல்லாம் முடியாது சுவாமி. எங்க அண்ணன் எப்பேற்பட்ட வலுக்குண்டவர் தெரியுமா? அதோ தெரியுற மலை போல் எலும்பு கூடு, தொந்தவி ராட்சரோட எலும்பு கூடு. அதை அனுதினமும் எனது அண்ணன் முழங்கால் வரைக்கும் தூக்குவார். அவருடைய பலம் குறைந்து விட்டதா, பலம் இருக்கின்றதா என்பதை பார்ப்பதற்காக அன்னிதினமும் வருவார். அந்த மலை போல் குவிந்திருக்கின்ற துந்துவீராட்சியின் எலும்பு கூட முழங்கால் வரை தூக்குவார். முழங்கால் வரை நீங்கள் தூக்கினால் என் அண்ணனிடத்தில் சம்பாரம் செய்து அவரை வெல்வார் என்று நான் நம்புவேன். மலைபோல் குவிந்திருக்கும் அந்த துந்துவி எலும்பு கூட்டை தனது பணமானது அப்படியே இருக்கின்றதா இல்லை என்பதற்காக அன்னிதமும் தூக்கி இறக்கி பார்ப்போம். அப்பேற்பட்ட பலம் பொருந்திய அந்த மலையை எலும்பு கூட்டை நீங்க தூக்குனீங்கன்னா முழங்கால் வரைக்கும் நான் தேவையில்லை. என் தம்பி லட்சுமணனே போதும். அப்படியே ஆமா, எனது அண்ணனும் முழங்கால் வரைக்கும் தான் தூக்குவார். ஆனால் இளையவரோ தனது கட்டை விரலால் தூக்கி வீசி விட்டாரு. இப்பொழுது நம்பிக்கை பிறந்து விட்டது. அது மட்டும் கிடையாது பிரபு, அதோ தெரிகிறது பார்த்தீர்களா? 7 மரங்கள் பாம்பு போல் வளைந்து 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 காணப்படுகிறது. அந்த 7 மரத்தையும் யார் ஒருவர் ஒரே பானத்தால் துளைக்கிறார்களோ அவர்கள் தான் வாலியை வெல்வதாக. அதோ தெரியும் 7 மரங்கள் நாணலும் கோணலுமாக வளைந்து வளைந்து நெளிந்து காணப்படுகின்றது. 7 மரத்தை யார் ஒருவர் ஒரே பானத்தால் துளைக்கிறார்களோ அவர்கள் மட்டும்தான் அந்த வாலியை வெல்ல முடியும். அப்பொழுது ஆமா, இப்பொழுதே பார். இப்பொழுது நம்பிக்கை வந்து விட்டது. அழைக்க வேண்டும். நான் அழைக்கிறேன். அடே வாலி, வாடா வாடா வாடா. அந்த தம்பி என்று சொல்லும் வார்த்தைக்கு அருகதையற்றவனானி. எத்தனையோ முறை எனக்காக அடிப்பட்டு உதைப்பட்டு மெத்துண்டு ஓடிய நீ தோல் தட்டி மார் தட்டி வந்து விட்டா வாலாட்டி. எத்தனை பேர் கூட்டமாக வந்தாலும் சரி, நுனியை கூட அசைத்து பார்க்க முடியாதா? அடே வாலி, இன்றோடு நீ காலி. என்னதான் நடந்தது? சண்டையை போடு. எனக்கு தெரியும் சுவாமி. ஐயோ ஐயோ, நாங்கள் இருவரும்
அடி அடி என்று அடித்து எப்படி பாருங்கள். நான் பானத்தை போட்டிருப்பேன். அப்படியே தண்ணி அப்படியே தண்ணி காரணம் உண்டு. நீங்கள் இருவரும் சமரசிக்கும் பொழுது நான் பானத்தை எடுத்து கொடுத்தேன். ஆனால் உங்களது உருவமானது ஒரே முகமாக இருந்ததால் இதில் வாலியார் சுக்ரீவன் யார் என்ற குழப்பம் எனக்கு ஏற்பட்டது. அப்படியா? என்ன உரைக்கிறேன்? யாராவது ஒருவர் மீது பானத்தை போட வேண்டியது. பானத்தை போட்டிருந்தால் எவனா ஒருத்தன் செத்துருப்பான். சுக்குடனே கொல்லுமா வியாதி. உன்னை அப்படிதானே வச்சுக்கிறேன். மீதி வந்து லோடிங் கஜ புஷ்ப மாலை. இது இப்பொழுது சுக்ரீவனுக்கு இப்பவே முடிச்சுட்டு கதை முடிச்சுட்டு மாலை போடுறீங்களா? எதற்கு தெரியுமா? மாலை இந்த மாலை வாலியை கொள்ளுமா? மாலை வாலியை கொள்ளாது. இந்த மாலை அணிந்து கொண்டிருப்பவன் தான் சுக்ரீவன். மாலை இல்லாதவன் வாலி என்ற அடையாளத்திற்காகத்தான். அடையாளத்திற்காக. ஆகட்டும் ஆகட்டும் ஆகட்டும். வெற்றிலமைக்க 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 எப்போது செல்கிறாய் வாலி? அடே வாலி அடே வாலி நீயா? ஆமாண்டா. அடிக்க போறியா? ஆமாண்டா. ஏய் விட்டு விட்டு செல்லியடா உன்னை. விட போறீங்களா? நானும் உன்னை விட போவது கிடையாது. நீயா? நானும் பார்க்கலாம். என்னடா பெரிய மாதிரி பேசுறாங்க.